ஹாய் கைஸ், இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன மீன் தான் வாங்கியிருக்கேன். இதுவே வறுத்தா செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. சோம்புத்தூள் போட்டால் மீன் வறுக்கிறப்ப வாசனை நல்லா அருமையாக வரும். அதனால் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு தான் மீன் வாசனை கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். அதனால் மஞ்சத்தூள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. காரத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லது. காரத்தூள் வேண்டாம். காரத்தூள் வயிற்றுக்கு ஒத்துக்காது இப்போ இருக்கிற வெயிலுக்கு. அதனால் காரத்தூள் போட வேண்டாம். வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பெசரி நல்லா அமுக்கி வைங்க. அப்படியே நல்லா ஊறட்டும். எப்படி பெசரி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி பெசரிக்கோங்க. தோசைக்கல் வச்சு மீன் எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வருங்க. நல்லா வேகட்டும். அடிக்கறுக்காமல் பார்த்துக்கோங்க. மீன் 2 பக்கமும் பிரட்டி விடுங்க. நல்லா வேகட்டும். முருக தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருக விட்டுறாதீங்க. நல்லா பக்குவமாக பார்த்து வருங்க. செம்ம வாசனை அடிக்கும். நல்லா மீன் வாசனை வரப்பே நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். வாசனை நல்லா இருக்கிறப்பே நல்லா பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்படி இருந்தால் சாப்பிட்றப்ப நல்லா அருமையாக இருக்கும். தேங்க்யூ.